லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவு அழகான முறையில் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க பார்த்தீங்களா, அக்மிஸ் ஸலாத், தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்த மாதிரி உபதேசம் செய்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம துவா செய்வோம், நிறைய துவா செய்வோம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கூடிய அல்லாஹ், நல்ல நினைவாற்றக்கூடிய அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், 4 பேர் மதிக்கிற மாதிரி புகழ்கிற மாதிரி அவங்க வாழணும் யா அல்லாஹ், வறுமையை கொடுத்துறாதையா அல்லாஹ், கஷ்டத்தை கொடுத்துறாதையா அல்லாஹ் அப்படின்லாம் நம்ம துவா கேட்போம். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வேண்டி இப்படியும் ஒரு துவாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு துவாவை கற்றுத்தரான். அது யாருக்காச்சும் தெரியுமா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். ரொம்ப அற்புதமான ஒரு துவா. என்ன துவா தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரட்சகனே முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான், சுப்ஹானல்லாஹ். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரட்சகனே நான் பெற்ற பிள்ளைகளை, எனது சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. இப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ் கேட்குமாறு தன்னுடைய திருமறையில் நமக்கு கற்றுத்தரான். அவன் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதான்.